நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன். ஞானம் என்றொரு தகவல். You see, in our life we are wedded to many wives. இதை கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன இப்படி சொல்லுகின்றீர்கள் என்று. அது உண்மைதான். நமக்கு பல மனைவிகள் இருக்கின்றனர், துணைவியார்கள். நாட் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருப்பது ஒரே ஒரு மனைவி தான் நமது கலாச்சாரம் படி. மற்றபடி நாம் வெவ்வேறு துணைவியார்களை மணந்து கொண்டிருக்கின்றோம். அது எப்படி என்றால், நமது மனதின் மூலமாக பல்வேறு பிடிப்பு நிலைகளை வைத்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது எது நம்மை ஆளுகின்றதோ அதுதானே மனைவியாக இருக்க முடியும். ஏன்னா எல்லார் வீட்டிலும் மனைவி தானே நம்மை ஆளுகின்றார்கள். அதனால் இந்த பிடிப்பு நிலைகள் எல்லாம் நம்மை ஆளுகின்றன. அதனால் தான் சொன்னேன், நாம் நிறைய துணைவியார்களை வைத்து கொண்டிருக்கின்றோம், மனைவிகளை. எவ்வாறு? இப்போ ஐ எம் வெட்டட் டு மை ரிலிஜன். அதாவது நான் என்னுடைய மதத்தை நான் சார்ந்து இருக்கின்றேன், பத்திரமாக கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றேன். அது என்னை பிடித்து கொண்டிருக்கின்றது, அதை என்னை ஆளுமை செய்கின்றது. அந்த மத நம்பிக்கை என்பது என்னை ஆட்டி படைக்கின்றது. நான் செய்யும் காரியங்களிலோ அல்லது பேசுகின்ற பேச்சிலோ அந்த மதம் என்பது மதத்தன்மை வெளிப்படுகின்றது. அப்பொழுது கூடவே என்னுடைய அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனதினுடைய பகுதியும் சேர்ந்து கொண்டு அதை என்னவாக்கி விடுகின்றது என்றால், ஒரு சிங்கிள் ட்ராக் மைண்ட் என்று சொல்வார்கள். ஒரே ஒரு வழி, அதே வழியில் தான் செல்லும். என்னுடைய மதம்தான் உயர்ந்தது என்று நான் பிடிவாதமாக என்னுடைய ஒரு தெரிதல் இல்லாமல், வித்தவுட் மை நாலேஜ், என்னை அது வழி நடத்தும். அப்போ எப்படி மனைவிகள் கணவன்மார்களை வழி நடத்துகின்றார்களோ, ஆளுகின்றார்களோ, அதே போல் இந்த மதம் என்கின்ற துணைவியார் என்னை ஆளுமை செய்கின்றது. அதே போல் மொழி ஒரு மனைவி. என்னுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒரு சமுதாய நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு கலாச்சார நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது பொருளாதார நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல் நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு கலை சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம். எல்லா விதமான நம்பிக்கைகள், இவையெல்லாம் என்னுடைய மனைவிகள். நான் எதை பிடித்து வைத்திருக்கின்றனோ அல்லது அது என்ன பிடித்து வைத்திருக்கின்றோ அவை தான் என்னுடைய மனைவிகள், நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள்லாம் என்னுடைய மனைவிகள். அதே போல் என்னுடைய சாதி என்னை பிடித்து வைத்திருக்கின்றது, அதை என்னை ஆட்டி படைக்கின்றது. அதன் மூலமாக தான் நான் செயல்படுகின்றேன், அது ஒரு மனைவி. என்னுடைய பழக்க வழக்கங்கள், அவைகள் என்னுடைய மனைவிகள். நூற்றுக்கணக்கான பழக்க வழக்கங்கள், அவைகளெல்லாம் என்னை பிடித்து வைத்திருக்கு. அதன்படி தான் நான் செயல்படுவேன். சாகும் வரை அவ்வாறு தான் செயல்படுவேன். பழக்க வழக்கங்கள் ஆயிற்று, பரம்பரை ஆயிற்று. நாம் எல்லாம் பரம்பரையை பற்றி அது பெருமையாக பேசிக்கொள்கிறோம் அல்லவா? இது என்னுடைய பரம்பரை, நாங்கள் இவ்வாறு இருந்தோம் என்றெல்லாம். அது ஒரு மனைவி, அது என்னை பீடித்திருக்கின்றது. அதன்படி நான் செயல்படுகிறேன். அது மற்றவர்களுக்கு என்ன துன்பம் விளைவிக்கின்றது என்பதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பரம்பரை, நான் அதனை காப்பாற்றணும். அதாவது நான் தான் இந்த பரம்பரையை காப்பாற்ற வந்தவன் போல ஒரு பரம்பரையாக நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு மனைவி. கலாச்சார பழக்க வழக்கங்கள், மற்றபடி கொள்கைகள் அல்லது ஒரு பொருளாதார கொள்கைகள். நான் ஒரு கேபிட்டலிசம் என்ற ஒரு மனைவி இருக்கின்றார், சில பேருக்கு கம்யூனிசம் என்ற மனைவி இருக்கின்றார்கள், சில பேருக்கு சோஷியலிசம் என்ற மனைவி இருக்கின்றார்கள், சில பேருக்கு மொனார்கி, டிக்டேட்டர்ஷிப் அதுவும் இருக்கின்றது, அது ஒரு மனைவி. ஸோ பொருளாதார கொள்கையிலோ ஆட்சி முறையிலோ பல்வேறு விதமான மனைவிகள், பல்வேறு விதமான மனிதர்களை பீடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தான் ஆளுமை செய்கின்றார்கள். இது பொருளாதாரத்தில். பிறகு என்னுடைய மிக முக்கியமான எனக்கு பிடித்தவை, எனக்கு பிடிக்காதவை என்று நான் பல்வேறு வகையாக பிரித்து வைத்து கொண்டிருக்கின்றேன்.
அப்படி பிரித்து வைத்து கொண்டிருப்பவை எல்லாமே என்னுடைய மனைவிகள். ஒன்று பிடித்தவை எது, பிடிக்காதவை எது, அவைகள் என்னுடைய மனைவிகள். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுதான் நான் எனக்கு பல்வேறு மனைவிகள். இந்த பல்வேறு மனைவிகளும் எப்பப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்பப்பொழுதெல்லாம் வந்து என்னை ஆளுமை நடத்துகின்றார்கள், என்னை ஆட்டி படைக்கின்றார்கள், என்னை பீடித்திருக்கின்றார்கள், எனக்கு கட்டளையிடுகின்றார்கள். நான் அதை விட்டு வெளியே செல்லாதவாறு பார்த்து கொள்கின்றார்கள். இல்லையா? இப்படி தானே இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் வந்து விடுவார்கள், என்னுடன் இருக்கின்றார்கள். இல்லையா? அப்பொழுது எனக்கு பல்வேறு மனைவிகள் என்று சொல்வதில் என்ன தவறு? அதற்கு என்ன ஒரு 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 சொல்யூஷன் என்ன என்று பார்த்தோமானால், நமது கலாச்சாரத்தின்படி நீங்கள் ஒரே ஒரு மனைவியை வைத்து கொண்டிருங்கள். யார் அந்த மனைவி? உங்களுடைய கான்ஷியஸ்னஸ். உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தான் உங்களுடைய மனைவி. அதுதான் நான் வேறு, என் கான்ஷியஸ் வேறு என்று கிடையாது. நான் தான் அதுதான் நானே கிடையாது. அப்பொழுது அது மனைவி கூட என்று சொல்ல வேண்டாம், ஆனால் பேருக்கு அப்படி வைத்துக் கொள்ளலாம். அதுதான் என்னுடைய மனைவி, ஒரே மனைவி, என்னுடைய கான்ஷியஸ்னஸ். தட்ஸ் ஆல். ஆனால் இந்த உதாரணத்தை நீட்டிக்க வேண்டாம், அது பல்வேறு விதமான அர்த்தங்களை கொடுத்து விடும். ஒரு ஓமைக்காக சொன்னேன், அவ்வளோதான். இதை இப்போ பல்வேறு வகையாக நினைத்து பார்த்தோம். மனம் தந்திரமாக பல்வேறு விதமான என்ன இப்படி சொல்லுகின்றார், இதற்கு இவ்வாறு இருக்கின்றது, இவர் எப்படி என்றெல்லாம் அதெல்லாம் விட்டுவிடுவோம். இது ஒரு ஓமை. தட்ஸ் ஆல். எவ்வாறு நாம் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம், எவ்வாறு நாம் ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றோம், எவ்வாறு நாம் ஆளப்படுகின்றோம் என்பது தான் முக்கியம். அதை எவ்வாறு நாம் தவிர்த்து விடுவது என்பது தான் முக்கியம். இதுதான் ஞான மார்க்கத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். நன்றி, வணக்கம்.